படம் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. ஆடுகளம், அதுக்கப்புறம் சென்னையில் இருக்க வட சென்னை போன்ற எல்லாம் கேங்ஸ்டர்ஸ் படத்தை பண்ண வெற்றிமாறனோட அசிஸ்டன்ட் சார் தான் டேரக்டரு. ஆக்சுவலாக இப்போ வந்து கேங்ஸ்டர்ஸ் படம்னா பார்த்திங்கன்னா வந்து சென்னை சைடையோ இல்லை மதுரை சமூகங்களோ இல்லை மற்ற திருநெல்வேலியோ இந்த மாதிரி மற்ற தென் மாவட்டங்களில் பற்றின படங்களும் சென்னை வட்டார படங்களை மட்டும் தான் நீங்கள் கேங்ஸ்டர்ஸ் படங்களை பார்த்துருப்பீங்க. பட் பைரி பார்த்திங்கன்னா நாகர்கோவில் சைடில் இருக்கிற கன்னியாகுமரியோட ஸ்லாங்கில் இந்த படம் வந்திருக்கு. ஸோ கன்னியாகுமரி ஸ்லாங்கோட அந்த படங்கள் வர்றதுனாலவோ மற்றவங்க பார்வைகளுக்கு இது ஒரு புதுசாகவே இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ண விட ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக அந்த படம் இருக்குது. எல்லோரும் பார்க்கணும். இந்த படத்தை என் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா தான் நான் இங்கே வந்து பார்த்தேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. பட் ஆனால் படத்தை பார்த்த பிறகு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பார்ட் 2க்கு ஒரு முதல் படம் எல்லாமே நியூ ஃபேஸஸ்ஸு, நியூ டேரக்டரு. அதுக்கு வந்து பாகம் 2க்காக நான் வெயிட் பண்ணுறேன். உண்மையிலே நல்லாயிருக்கு, எல்லோரும் பாருங்கள். எக்ஸ்ட்ராடனரியான ஸ்க்ரீன் ப்ளே. யூஸ்வலாக இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக அது பிடிக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் யூஸ்வலாக பார்க்குற கேங்ஸ்டர் படம் இல்லாமல் கொஞ்சம் டிஃபரெண்டேஷன்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. குமரி மண்ணோட வாசம் மாறாமல் ரொம்ப அழகாக இயல்பாக பண்ணியிருக்காங்க. எல்லா நடிகருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. தரமான படம், பாருங்கள். படத்தில் வந்து புறா வளர்க்குறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்காங்க. அதாவது ஒரு புறா போட்டியில் வரக்கூடிய ஈகோனால் எவ்வளோ பெரிய வன்முறைக்குள்ளே நம்ம மாட்டிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது பாகம் 2 பார்த்தா தான் முழு கதையும் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். பாகம் 1ல் வந்து அந்த ரமேஷ் பண்ணையார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வராங்க. ஸோ அவங்க வந்து என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஐயா வைகுண்டரோட வாக்குக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நடிச்சிருக்கிறாரு அழகா. அவரோட வாக்குக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சில இடத்துல மட்டும்தான் தெரியுது. மற்றபடி இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்ப தரமாகவே படத்தை கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். நல்லா அழகாக பண்ணியிருக்கிறார். இயக்குனருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா குறிப்பாக ஐயா மார்சல் நேசமணி, பெருந்தலைவர் காமராஜர் போன்றவர்கள்லாம் அந்த படத்தோட ஃப்ரேமில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவர்கள்லாம் பார்க்கும்போது இந்த தலைமுறைகளுக்கு போய் சேர வேண்டிய தலைவர்கள் அவங்கெல்லாம். ஸோ அவங்களெல்லாம் ஃப்ரேமில் பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் குமரி மண்ணோட வாசம் மாறாமல் அந்த படம் இருந்தனால அவ்வளோ பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படக்குழுவுக்கு அனைவருக்குமே, படத்தில் நடித்த எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள்லாம். மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் டைரக்டர் செமையாக பண்ணியிருக்காரு, பிரித்து மேய்ஞ்சிருக்காரு படத்தில். ஸோ மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஒரு ரிவெஞ்ச் தான். புறா பந்தயத்தில் வந்து அவங்களுக்கு சண்டையாகி அது ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது மொத்த படமும். நல்லா இருந்துச்சு படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் டவுட்டு தான் ப்ரோ. ஒரு சில பேர் பார்த்துட்டு என்ன ரொம்ப சண்டையாக இருக்குன்னு பார்ப்பாங்க. பட் ஆனால் நம்ம 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். படம் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. படம் வந்து ஸ்டார்ட் ஆனோடனே பயங்கர ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கு எல்லாமே. படம் எங்கேயுமே லேக் ஆன மாதிரி தெரியல. ஏன்னா மேபி ஸ்டார்டிங் படம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் இதுவாக போகிற மாதிரி எப்படிதான் இருக்க போகுதுன்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் போக போக ஸ்க்ரீன் பிளேல சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நல்லா இருந்துச்சு. ஆமாம், பக்காவாக பண்ணியிருக்காங்க. எனக்கே நிறைய விஷயம் தெரிஞ்சுது. அவங்க இதெல்லாம் பேசும்போது அவங்க இப்படி தான் பேசுவாங்களா, இப்படி தான் பழகுவாங்களான்றது தெரிஞ்சது. நல்லா இருந்துச்சு. அவங்க இந்த புறா வளர்க்குறாங்களே அவங்களுக்குலாம் பார்த்தோம்னா வந்து ரொம்ப பிடிக்கும். மியூசிக்கு பயங்கரமாக இருந்துச்சு. ஹீரோவோட ஆக்டிங் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அம்மா கேரக்டர் அவங்க வந்து பர்ஃபார்ம் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே ஓவரால் வந்து எல்லாமே நல்லா. மியூசிக்கு பயங்கரமாக லாஸ்ட்டில் வந்து தசராக்கு வந்து ஒரு சாங் வச்சுருப்பாங்க. அது வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ஓவரால் எல்லாமே நல்லா இருந்துச்சு. செகண்ட் பார்ட் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹீரோக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து பயங்கரமான ஃப்ரேம் வச்சுருக்காங்க. ஏதாச்சும் இன்னும் நல்லா வரும்னு நினைக்கிறேன். படம் நாங்கள் ஒன்று வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் அதையும் தாண்டி எக்ஸ்பெக்டேஷனை வந்து பீட் பண்ண அளவுக்கு வந்து படம் வந்து ஒர்த்தாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எல்லா சினிமா அவருக்கு வந்து மேட்ச் ஆகிருக்கு. அந்த ஃபைட் சீன்ஸு அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்குது. ஹீரோயின் வந்து அவங்களுக்கு மட்டும் வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறாங்க. ஏன்னா கதைக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க. மற்றபடி வந்து படம் எல்லாமே நல்லா இருக்குது. அவர் டேரக்டர் அவர் ஆக்டிங் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அவரோட இது வந்து நல்லா இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. புரியல. அந்த சீன்ஸ் எல்லாம் புறா வந்து ஒவ்வொன்றா வச்சு காமிச்சிருப்பாங்க. அந்த சீன்ஸ்லாம் அந்த கட்டு எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. அந்த பைரி சீன் வந்து அது கம்மியாக தான். அந்த சீன்ஸ்லாம் வரும்போது அப்படியே வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அந்த இடத்துல மியூசிக்கு எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. அந்த சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. புறா வளர்க்குறது, அதாவது புறா வளர்க்குறவங்களுக்கு வந்து அந்த இது எல்லாமே பயங்கரமாக வந்து கனெக்ட் ஆகும். அந்த அளவுக்கு இருந்துச்சு. பைரி கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். இது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த 2024 வந்த ஒரு மிகச்சிறந்த படம். இதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் வரலாம், பெரிய பெரிய ஹீரோக்களோட படங்கள் வரலாம். ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு அடையாளம் கொடுக்குற ஒரு படமாகவும் இது இருக்கும். இது அவருக்கு ஃபஸ்ட்டு படம் தான். ஆனால் கண்டிப்பாக இது ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியுது. படத்தில் வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், அடுத்தடுத்து எப்படி வந்து ஆடியன்ஸ் என்கேஜாக வச்சுக்கலாங்கிறத கரெக்டாக டேரக்டர் வந்து கையாண்டுருக்காரு. டேரக்டரோட டேரக்ஷன் வேறு லெவல் இருக்குது. அதை விட சொல்ல போனால் படத்துக்கு முக்கியத்துவமே ரைட்டிங் தான். அந்த ரைட்டிங்கில் பிச்சு உதறி இருக்காரு தலைவர். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம்.
அதான் நான் ஆக்சுவலாக சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு படம் மாதிரி கண்டிப்பாக இந்த படம் தெரியாது ஹீரோக்கு. அவர் பேர் சையது. உண்மையானமே செம்மையாக பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக என்கேஜிங்காக இருக்கும். இந்த படத்தோட வந்து கடைசி கரு அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாரும் படிக்கணும், நமக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஆழமாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட 2ஆம் பாகமும் கண்டிப்பாக வரும். வந்து அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு பயங்கர சப்போர்ட் கிடச்சிட்டு தான் இருக்குது. இந்த படம் இன்னைக்கு ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட்டு டே. இன்னும் ஒரு 2 நாள் போச்சு அப்படின்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறவங்க என்கேஜிங்காக இருக்கும் இன்னும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்கள். புறா வந்து எப்படி சொல்கிறதுனா சிஜி ஷாட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்தா அவ்வளோ பெருசாக வந்து டிஃப்ரெண்ட்லாம் தெரியாது. அந்த அளவுக்கு கதைக்கு முக்கியமான ஹீரோவுக்கு தாண்டி அடுத்த செகண்ட் ஹீரோ யாருன்னு கேட்டால் புறா தான். ஸோ அந்த புறாவை வச்சு தான் கதையை நகருது. அது நம்மளோட வாழ்வியலில் எந்த அளவுக்கு வந்து ஒத்து போகுது, நம்மளோட வாழ்வியலோட எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு அந்த புறா அப்படிங்கிறது தான் கதை. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேவை கட்டு பார்த்துருக்கோம், அப்புறம் வந்து ஆட்டு சண்டைலாம் பார்த்துருக்கோம், அப்புறம் ட்ராகுலர் ரேஸ் பார்த்துருக்கோம். அதெல்லாம் நம்ம எப்படி கனெக்ஷன் நம்ம ஆகும். ஆடுகாலத்தில் தனுஷ் சாரை வந்து சேவலை வச்சு கட்டிட்டு இருப்பார். அப்போ நமக்கு வந்து மனசுக்குள்ள வந்து எமோஷனாக ஒன்று கனெக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த படத்தில் புறாவை வச்சு பந்தயம் அடிப்பாங்க. அந்த பந்தயம் நமக்கு அப்படி கனெக்ட் ஆகும். அந்த அளவுக்கு வேற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு சீனும் வந்து செதுக்கி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த படத்தில் அதை எடுத்திருக்காங்க ப்ரோ. ஷூரா கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஆனால் இது சில இடங்களில் வந்து பேட் வேர்ட்ஸ் வந்தாலும் அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மியூட் பண்ணிடுறாங்க. அது ஓப்பன்னா அப்படியே விடுறதில்ல, மியூட் பண்ணிடுறாங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஊர் வழக்கில் வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறப்போ சில இடங்களில் அம்மாவை வந்து ஏட்டின்னு கூப்பிட்ருப்பாங்க. ஆனால் அது ஸ்பீடாக சொல்கிறப்ப ஏண்டின்னு அப்படி கன்வே ஆயிரும். ஸோ அதை வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்க தேவையில்லை. படத்தை வந்து கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் சேர்ந்து பார்க்கலாம். இது எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கதை தான். ஒரு புறா பந்தயத்துக்காக ஒரு பையன் எப்படி கஷ்டப்படுறான் அப்படிங்கிறதா. கடைசியில் அந்த பந்தயத்தை ஜெயிக்கிறானா இல்லையா, அதில் வந்து வில்லன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஸ்டோரி. கடைசியில் ஒரே ஒரு பாயிண்ட், நம்ம எல்லாத்துக்கும் படிப்பு முக்கியம். அதை யார் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஹீரோவோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீ படிச்சே ஆகணும்னு புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு இடத்துலையும்.